தொகுதி அன்னூரில் ராசாவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதனை காணலாம். பெண்கள் விடுதலை அடைய வேண்டும் கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்த வரைக்கும் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவர் வழியில வந்தவர் டாக்டர் கலைஞர், நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். சொல்ல போனா இந்தியாவிலேயே முதன்முறையா பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருக்குன்னு சட்டத்தை போட்டது நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, பெண்கள் படிக்கணும், பள்ளிக்கூடம் படிச்சா பத்தாது, பள்ளிக்கூடம் படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் படிக்கணும், கல்லூரிக்கு போகணும்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவியும் கல்லூரிக்கு போனா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக, அது அரசு கல்லூரியா இருந்தாலும் பரவாயில்ல, தனியார் கல்லூரியா இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் பரவாயில்ல, பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்குவதுதான் நம்முடைய முதலமைச்சர். கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் 3 லட்சம் மாணவிகள் பயன்பெறாங்க. இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமா மாசம் 14,000 மாணவிகள் மாதந்தோறும் கல்வி ஊக்கத்தொகை பெற்றுட்டு இருக்காங்க. இப்போ தலைவர் அவர்கள் மாணவர்களுக்கும் சேர்த்து அறிவிச்சிருக்கிறாங்க. மாணவர்களும் அரசு பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை, தமிழ் புதல்வன் திட்டத்தின் பேர்ல அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் தலைவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு திட்டமா உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேயே நம்முடைய தலைவர் தான் முதல்ல ஆரம்பிச்சார். இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாருன்னா நம்முடைய தலைவர் அவர்கள். அந்த திட்டத்தோட பெயர் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். பெண்கள் தாய்மார்கள் வந்திருக்கீங்க, சீக்கிரமா வேலைக்கு போகணும். நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க, காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, பையனை அமுச்சு விட்டுருவீங்க, நீ மதிய உணவை போய் சாப்பிட்டுக்க பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா நீங்க கவலையாவே இருப்பீங்க, பையன் போனானே, பசியோட போனானே, சாப்பிட்டுருப்பானா, பசி மயக்கத்தில் இருப்பானே, தூங்கிட்டானா, படிச்சானான்னு கவலையில இருப்பீங்க. அதை போக்குறதுக்காக நம்ம தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்தியாவிலே முதன்முறையாக முதலமைச்சர் காலை உணவு திட்டம். நீங்க இப்ப குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும், காலையில வந்தோடனே முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு கல்வி. ஒரு நாளும் தமிழ்நாடு முழுக்க 31,000 அரசு பள்ளிகள்ல 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலையில வந்தோடனே முதல்ல தரமான முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. எல்லாரும் கேட்கறாங்கல்ல, திராவிட மாடல் அரசு என்னன்னு. மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அரசு தான் திராவிட மாடல் அரசு. இப்ப இந்த திட்டத்தை பள்ளிகளில் காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்டவைகளை எடுத்துரைத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.